ஏதோ ஒரு சீரியல் இந்த வீட்டை பார்த்துருக்குறேனே. யார் இவனுங்களா? உங்க முகர கட்டிங்கெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீங்களா அல்ல கைங்கன்னு. பெரிய தேவையில்லாம லூசு தனமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம் மேடம். நீங்க? நான் தான் இந்த ஏரியாவோட கவுன்சிலர். என்ன எதுக்கு மேடம் கடத்திட்டு வர சொன்னீங்க? கடத்திட்டா வந்தானுங்க, கூட்டிட்டுல வர சொன்னேன். ப்ரோ நீங்க முதல்ல உட்காருங்க ப்ரோ. என்னது, நான் உங்களுக்கு பிரதரா? அதை விடுங்க ப்ரோ. என்னதான் நான் கவுன்சிலரா இருந்தாலும் ரொம்ப ஓப்பன் டைப். எதுவா இருந்தாலும் டைரக்ட் டீலிங் தான். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என்னால அவன் முகத்தை பார்த்து பேச முடியல ப்ரோ. வெக்கமா இருக்கு. ஏன் ப்ரோ, இதான் லவ்வா ப்ரோ? லவ்வா? எஸ் ப்ரோ, ஐ அம் இன் லவ். என்ன லவ் உங்களுக்கு லாண்ட்ரி துணி மாதிரி இவ்ளோ லேட்டா வந்துருக்குது? எந்த காதலும் தூது இல்லாம சக்சஸ் ஆகாது. அதுலயும் அவர் நீங்க சொன்னா தட்ட மாட்டான்னு எனக்கு தெரியும் ப்ரோ. அதனால எங்க காதல் புறா நீங்க தான். காதல் புறாவா? ஆமா, உங்க அவரு எவரு? யுவர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம். என்னது, ராமுவா? எஸ், அவர் எப்ப என்ன முறையா டச் பண்ணாரோ அப்பவே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குளிக்க போனா பாத்ரூம் பக்கெட்ல அவர் தான் தெரியுறாரு. சாப்பிட போனா சப்பாத்தில கூட அவர் தான் தெரியுறாரு. 2 நாளைக்கு தோசை சாப்பிடு சரியாயிடும். விளையாடாதீங்க ப்ரோ. லவ் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. லவ் ஃபீலிங்ல இப்ப சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு என்ன விலைக்கு வாங்கலான்னு பாக்குறியா? ஏன் குடிக்காக என் நண்பன் குடி நான் கெடுக்க மாட்டேன். நான் ஒப்புக்காக பழகிறவன் இல்ல, நட்புக்காக பழகிறவன். குட் பை ப்ரோ. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு. எல்லாம் ஓகே, வயசா கொஞ்சம் இடியுது. அவனுக்கு 25, உனக்கு 45, உனக்கு 35. ஆட விடு தாங்கச்சி, காதலுக்கு என்ன வயசா முக்கியம், மனசுதான் முக்கியம். ப்ரோ, அவர் யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறாருன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட இல்லாத அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்குன்னு தான் எனக்கு புரியல. எது வேணாலும் இருந்துட்டு போட்டோமே, உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பல்லு இருக்குது அந்த பொண்ணு கிட்ட. லேத்துல விட்டு அடிச்சா மாதிரி இவ்வளவு நீட்டா இருக்குது. இதுல கண்டிப்பா மைண்ட் வந்தாங்கச்சி. ஏனிவே அந்த அந்த கருமாந்திரத்தை கட் பண்ணி விட்டதா உங்க முத வேலை ப்ரோ. தோ இப்போ முடிச்சிடுற. அந்த போன் கொஞ்சம் கூட டேக் இட். ஹலோ, நான் ராமோட ஃப்ரெண்டு பேசுறேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறது என்னுடைய மொபைல் தான். உங்களுக்கு டவுட் இருந்தா உள்ள போய் போட்டோஸ்ல பாருங்க, அப்ப தெரியும். என்ன சொல்றாங்க? இவனா? எப்படா இவன் போன் நம்ம பேக்ல வந்ததுன்னு பாக்குறீங்களா? அது மிஸ் ஆயிலாம் வரல, பிளான் பண்ணி தான் வந்தது. இன்னும் ஒரு போட்டோ தள்ளி பாருங்க, அதுல என் ஃப்ரெண்ட் இருப்பா. அவன் தான் பிளான் பண்ணி என் போனை உங்க பேக்ல போட்டான். அவன் எதுக்கு என் பேக்ல மொபைல போடணும்? ஏன்னா அவன் உங்களை லவ் பண்றான். உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கோமாளி வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பொண்ணுங்களை டைம் பாஸ்க்காக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். அதுல நீங்களும் ஒரு பொண்ணு. ஏர்போர்ட்டுன்னுவான், பிஸ்னஸ்ன்னுவான், எல்லாம் பொய். 5 பிசாக்கு தேராத பையன். உங்களை அங்க இங்கன்னு அலைய விடுவான், கடைசி வரையும் போன் வாங்கவே மாட்டான். உங்களை பார்த்தா என் சிஸ்டர் மாதிரியே இருக்குது. சிஸ்டரா ஃப்ரெண்டான்னு வரும்போது சிஸ்டர்னு தோணுச்சு. அதான் எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். பார்த்து சூதானமா நடந்துக்கம்மா. பாய். இப்ப அவனுக்கு ஹலோ ஃப்ரெண்டு, உங்கள் ஃபோனு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு முக்கியமான விஷயமா நாளைக்கு நான் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணலாமா? சரி ஃப்ரெண்டு. நீங்கள் கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன் ப்ரோ. இனி உங்க வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. முதல்ல இந்த ஏஜ் பாரான எரும மாடுங்கள்லாம் உங்களை அக்கான்னு கூப்பதை ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய ஹேர் ஸ்டைல், உங்களுடைய கெட்டப், உங்களுடைய காஸ்டியூம் 3த்தையும் மாற்றணும். ஓகே? ஓகே.